Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்சஸில் ஆட்டோமேட்டட் மேக்ரோஸ் அதாவது ஈவெண்ட் பேஸ்ட் மேக்ரோஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all macrosனா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மேக்ரோஸுங்கிறது ஒரு டூல். நாம் ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸை மேக்ரோஸை யூஸ் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா திருப்பி அந்த வேலையை நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மேக்ரோஸை யூஸ் பண்ணியே அந்த வேலையை ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஸோ முதல்ல நமக்கு தேவையான ஆட்டோமேட்டட் மேக்ரோஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு மேக்ரோஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். க்ரியேட் டேப்பில் போய் பார்த்தோம்னா அங்கே மேக்ரோஸ் அண்ட் கோட் குரூப்பில் மேக்ரோ கமாண்ட் உண்டு. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணி மேக்ரோவோட டிசைன் வியூக்கு வந்தோம்னா அங்கே நமக்கு ஆக்ஷன் கேட்டலாக் உண்டு. ஸோ அதில் வெரைட்டி ஆஃப் ஆக்ஷன்ஸ் உண்டு. ஸோ நமக்கு என்ன ஆக்ஷன் வேணுமோ ரொம்ப சிம்பிள். ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணாலும் சரி, இல்லை டபுள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி, இல்லை நியூ ஆக்ஷன் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருந்து நமக்கு தேவையான ஆக்ஷன்ஸை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆக்ஷன்ஸ் வேண்டாங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸ் மார்க் கொடுத்து நம்ம தாராளமாக இந்த ஆக்ஷன்ஸை டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு கோர்சஸ்ங்கிற இந்த ஃபார்மை ரீடிங் மோடில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ரோஸ் ஒன்று வேணும். பிகாஸ் எப்போல்லாம் இந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணுறோமோ அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எடிட் மோடில் தான் உண்டு. ஸோ நமக்கு ரீடிங் மோடில் வேணும். ஸோ அதுக்கு ஒரு மேக்ரோஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்ஷனோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஃபார்ம் ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்ஷனுக்கான சில ஆர்குமெண்ட் உண்டு. ஸோ இந்த ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும். ஸோ எந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்மோட நேம் கேட்குது. ஆக்சுவலாக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் தான் இருக்குது, கோர்சஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில். ஆக்சுவலாக நமக்கு எந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணணும்னா கோர்சஸ்ங்கிற ஃபார்ம் ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன வியூவில் ஓப்பன் பண்ணணும், ஃபார்ம் வியூவில் ஓப்பன் பண்ணணுமா, இல்லை டிசைன் வியூவில் ஓப்பன் பண்ணணுமா, இல்லை டேட்டா ஷீட் வியூவில் ஓப்பன் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நமக்கு ஃபார்ம் வியூவிலே தான் வேணும். ஆனால் என்ன மோடில் வேணும்னா ரீட் மோடில் வேணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரீடிங் ஒன்லி. ஸோ ரீட் மோடில் தான் நமக்கு என்ன தான் தேவை. ஸோ மற்றபடி எனக்கு இப்போதைக்கு ஃபில்டர் நேமோ எந்த விதமான கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் எதுவுமே நம்ம என்ன பண்ண போகிறதுலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஓப்பன் பண்ணும்போது நார்மலாக விண்டோ மோடில் ஆட் பண்ணாலே ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேக்ரோஸை சேவ் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற நேமில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மேக்ரோஸை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் ஆக்சஸ் ஆப்ஜெக்டோட பேனலில் பார்த்தோம்னா அங்கே நமக்கு மேக்ரோஸ் குரூப்பில் ஃபீஸ் டீட்டெயில்ஸுங்கிற மேக்ரோஸ் உண்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த டிசைன் வியூ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபீஸ் டீட்டெயில்ஸுங்கிற இந்த மேக்ரோஸை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா அப்போ நமக்கு கோர்சஸ்ங்கிற அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரீட் மோடில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா ஆட் பண்ணவோ இல்லை டெலீட் பண்ணவோ முடியாது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான ஆட்டோமேட்டட் மேக்ரோஸை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸுங்கிற ஃபார்மில் ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கான கோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீட்டெயிலுங்கிற வேற ஒரு ஃபார்மில் போய் நான் பார்த்து என்ன ஃபீஸுங்கிறத தேடி பார்த்து அதுக்கப்புறமா இந்த ஃபார்மில் வந்து நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு எப்படி தேவைப்படுதுன்னா எந்த கோர்ஸுங்கிறத நாம் செலக்ட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த கோர்ஸ் ஃபீஸ் என்ன ஆயிடணும்னா அப்டேட் ஆயிடணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேக்ரோஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்மோட டிசைன் வியூக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கண்ட்ரோல்ஸ்க்கு நீங்கள் மேக்ரோஸை அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரோல்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸு, ட்ராப் டவுன் லிஸ்ட்டு இதை தான் கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப குழம்பிட வேண்டாம். அண்ட் அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற கண்ட்ரோல்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி ஷீட் ஒருவேளை தெரியலனா ரொம்ப சிம்பிள். அந்த கண்ட்ரோல்ஸை நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டி ஷீட் கரெக்டாக அங்கே பிளேஸ் ஆயிரும். ஸோ இப்போது கோர்ஸ் நேமுங்கிற இந்த கண்ட்ரோல்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி ஷீட் கரெக்டாக பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நமக்கு வெரைட்டி ஆஃப் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஈவெண்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு வெரைட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நாம் செய்யக்கூடிய வேலைக்கு நமக்கு ரெண்டு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக என்ன ஆகும், சூட் ஆகும். ஒன்று வந்து ஆன் சேஞ்ச், இன்னொன்று வந்து ஆன் எக்ஸிட். ஆக்சுவலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்ன விஷயம்னா கோர்ஸ் நேமுங்கிற இந்த ஃபீல்டில் நமக்கு தேவையான கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் வரும்போது தான் இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து எனக்கு அப்டேட் ஆகணும். அதாவது கோர்ஸ் நேமை நான் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃபீல்டுக்கு போகும்போது தான் இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து அப்டேட் ஆகணும்னா நம்ம ஆன் எக்ஸிட்டுங்கிற இந்த ஈவெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆன் சேஞ்சுங்கிறது எப்படின்னா ஒன்ஸ் கோர்ஸோட நேமை செலக்ட் பண்ண உடனேயே இந்த கோர்ஸ் ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடணும்னா அப்டேட் ஆயிடணும்.
ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட தேவைகள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு ஆன் சேஞ்ச் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான கோர்ஸ் நேம் கண்ட்ரோல் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டோட பில்டர் ஐக்கனை ஓப்பன் பண்ணி மேக்ரோ பில்டரை நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வெரைட்டி ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. பட் நாம் இப்போ செய்ய போகிற வேலைக்கு இந்த ஆக்ஷன்ஸ் மட்டுமே பார்த்தாது. ஸோ அதனால் ஷோ ஆல் ஆக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். பிகாஸ் அப்போ நமக்கு இன்னுமே ஒரு சில ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அங்கே நமக்கு அன்லாக் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த வேலையை கம்ப்ளீட்டாக செய்ய போகிறோம். ஸோ தெளிவாக கவனிங்க. நியூ ஆக்ஷன் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இஃப் கண்டிஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஷனில் முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா கோர்ஸ் நேம்ங்கிற ஃபீல்டை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கோர்ஸ் நேம்ங்கிற ஃபீல்டை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுங்கிற ஆப்ரேட்டர் நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். ஸ்பேஸ் கொடுத்து இன்னுங்கிற ஆப்ரேட்டர் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்பேஸ் கொடுத்து ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கோட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கோர்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். சிசிங்கிற கோர்ஸ் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிவிட்டு டபுள் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் ப்ராக்கெட்டை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். இந்த எக்ஸ்பிரஷனை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இஃப் சிசிஏ இன் கோர்ஸ் நேம், அதாவது கோர்ஸ் நேமுங்கிற ஃபீல்டில் அந்த கோர்ஸ் நேமுங்கிற பாக்ஸில் சிசிஏங்கிற கோர்ஸை செலக்ட் பண்ணாங்கன்னா தென் என்ன நடக்கணும், கோர்ஸ் நேமுங்கிற ஃபீல்டில் சிசிஏங்கிற கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கணும்னா ஒரு வேல்யூவை செட் பண்ணணும். ஸோ அடுத்த ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம்னா செட் வேல்யூ அப்படிங்கிற ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. கோர்ஸ் நேமுங்கிற ஃபீல்டில் சிசிஏங்கிற கோர்ஸை செலக்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் அங்கே ஆட் பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் அங்கே தரணும்னா 4000 ஃபீஸ் தரணும், 4000 ஃபீஸ் அங்கே காமிக்கணும், 4000 ஃபீஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணணுங்கிறத எக்ஸ்பிரஷனில் கொடுத்துட்டேன். ஆனால் 4000 ஃபீஸை எந்த ஃபீல்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கல. ஸோ ஐட்டமில் போயிட்டு 4000 ஃபீஸை எங்கே கொடுக்கணும்னா கோர்ஸ் ஃபீஸுங்கிற ஃபீல்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ கோர்ஸ் ஃபீஸுங்கிற ஃபீல்டை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. கோர்ஸ் நேமுங்கிற ஃபீல்டில் சிசிஏங்கிற கோர்ஸை செலக்ட் பண்ணாங்கன்னா கோர்ஸ் ஃபீஸுங்கிற ஃபீல்டில் 4000 ஃபீஸை என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன். ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்மோட டிசைன் வியூவிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்ம் வியூக்கு வந்துடலாம். ஸோ நல்லா கவனிங்க. கோர்ஸ் நேமில் போயிட்டு சிசிஏங்கிற கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே 4000 கோர்ஸ் 4000 ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இன்னும் கூட நமக்கு தேவையான ஃபீஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஃபார்மோட டிசைன் வியூக்கு மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோர்ஸ் நேமோட கண்ட்ரோல் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மறுபடியும் நம்ம மேக்ரோ பில்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே அங்கே வந்து இஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ ஆடல்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு இஃப்பை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் இப்போ நமக்கு என்ன ஃபீல்டை செலக்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ கோர்ஸ் நேமுங்கிற ஃபீல்டில் ஸோ இன்னுங்கிற ஆப்ரேட்டர் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி வேறு கோர்ஸ், ஸோ டபுள் கோட் கொடுத்து டிசிஏங்கிற கோர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஒருவேளை டிசிஏ கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே செட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ நீங்கள் செட் வேல்யூன்ற ஆக்ஷனை டைப் பண்ணும்போது செட் வேல்யூ வரலனா அதுக்கான காரணம் வந்து இங்கே ஷோ ஆல் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடல, டிசேபிள் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனேபிள் பண்ணிட்டு இப்போ போய் நம்ம செட் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ செட் வேல்யூ ஆக்ஷனை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கோர்ஸ் ஃபீஸ், ஓகே, ஸோ டிசிஏங்கிற கோர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா கோர்ஸ் ஃபீஸுங்கிற ஃபீல்டில் எவ்வளோ ஃபீஸை ஆட் பண்ணணும்னா 6000 ஃபீஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஆடல்ஸ் கொடுத்து ஒரே ஒரு கோர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் நம்ம முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறமா கோர்ஸ் நேமுங்கிற ஃபீல்டை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஸோ இந்த வாட்டி நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன கோர்ஸ் ஆட் பண்ணலாம்னா லைக் ஹெச்டிசிஏ. ஓகே, ஸோ டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் செட் வேல்யூ. ஸோ ஐட்டம்ஸில் போய்ட்டு கோர்ஸோட ஃபீஸில் தான் அந்த ஃபீல்டில் தான் அப்டேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்டேட் பண்ணணும். ஸோ கோர்ஸ் ஃபீஸுங்கிற ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸ்பிரஷனில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 8000 ஃபீஸ் கொடுக்கலாம். ஒருவேளை ஒரே மல்டிபிள் கோர்ஸஸ்க்கு ஒரே ஃபீஸ் தான் இருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம். ஸோ ஆடல்ஸ் கொடுத்துட்டு லைக் இஃப் கண்டிஷனை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா சேம் கோர்ஸ் நேம் ஃபீல்டில் நம்ம எடுத்துகிட்டு ஸ்பேஸ் கொடுத்து இன்னுங்கிற ஆப்ரேட்டர் மறுபடியும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 கோர்ஸுக்கு வந்து ஒரே ஃபீஸ் தான். லைக் வந்து எம்எஸ் வேர்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ எம்எஸ் வேர்ட் கமா அண்ட் வந்து எம்எஸ் எக்ஸல். ஓகே, ஸோ டபுள் கோட் கொடுத்துட்டு டபுள் கோட் நீங்கள் கொடுக்க மறக்கூடாது. ஸோ இங்கே டபுள் கோட் மறந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ டபுள் கோட் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கமா கொடுத்துட்டு எம்எஸ் ஆக்சஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஸோ மறுபடியும் மறந்து போகிறோம்னா ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த 3 கோர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த 3 கோர்ஸில் எதை சூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போது என்ன வேல்யூவை செட் பண்ணணும். ஸோ செட் வேல்யூ. ஸோ என்ன வேல்யூவை செட் பண்ணணும், எந்த ஃபீல்டுக்கு செட் பண்ணணும்னா கோர்ஸ் ஃபீஸுங்கிற ஃபீல்டுக்கு செட் பண்ணணும். அண்ட் என்ன வேல்யூவை செட் பண்ணணும்னா
$2000 தான் ஃபீஸுங்கிறத செட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபீஸஸ் தேவையான ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், பில் பண்ணிட்டே போகலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டிசைன் வியூவில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்ம் வியூக்கு போயிடலாம். ஸோ இப்போது கோர்ஸ் நேமில் போயிட்டு சிசிஏன்னு சூஸ் பண்ணால் 4000 தான் ஃபீஸு அண்ட் டிசிஏ சூஸ் பண்ணால் 6000. ஒருவேளை ஹெச்டிசிஏ சூஸ் பண்ணாங்கன்னா 8000. ஒருவேளை எம்எஸ் வேர்ட் எக்ஸல் இது எதாவது சூஸ் பண்ணாங்கன்னா 2000 தான் ஃபீஸ். ஸோ இங்கே நம்ம என்ன கோர்ஸோட நேமை சேஞ்ச் பண்ணுறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடாக இங்கே பர்ஃபெக்டாக என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அண்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன் வியூக்கு போகிறீங்க. டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் வியூக்கு போகிறீங்க. இந்த ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அப்படிலாம் கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எந்த பாக்ஸுக்கு வேணாலும் எந்த ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி வேணாலும் உங்களுக்கு தேவையான மேக்ரோஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பில் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் பில் பண்ணும்போது கரெக்டாக ஸ்பெல்லிங் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே ஹெச்டிசின்னு கொடுத்துட்டு அங்கே வேறு ஏதோ நேம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பெல்லிங் எல்லாத்தையும் கவனமாக கவனிச்சுங்க. அண்ட் மறக்காமல் ஷோ ஆல் ஆக்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஆக்சஸ் டுட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.